ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட 9th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்துட்டு அவங்க அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த கான் பார்த்தா அவளை கரெக்டாக பார்த்துருந்துருப்பான். ஆனால் அவன் கிட்ட போயிட்டு அது மான் தானான்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே ரோஸ் அவனை பார்த்துட்டு எப்படியோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட கானுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்திருக்கும். இல்லையே, இப்போ நம்ம இங்கே பார்த்தது மான் தானே, அவள் எங்கே போனான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நல்ல வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ரோஸோட தம்பி வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக கான்கிட்ட பேசி சமாளிக்க பார்த்துருப்பான். ஆனால் அப்போவும் கான் அது எதையுமே கேட்காம, சரி ஓகே உங்கள் அக்கான்னு தானே சொல்கிறீங்க, உங்கள் அக்கா வரட்டும், நான் வந்ததும் அவங்கள பார்த்து பேசிகிட்டே போயிடுறேன்ற மாதிரி விடப்படியே அங்கேயே நின்றுக்க இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரோஸும் மறைஞ்சு நின்று ஒரு பக்கமாக பார்த்துட்டு தானே இருந்திருப்பா. ஸோ அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி இவர் இங்கேருந்து போக வைக்கிறதுன்ற மாதிரி யோசிச்சவ வேறு வழியே இல்லாமல் அவனுக்கே கால் பண்ணுறா. காணும் அவகிட்ட இருந்து கால் வர்றதை பார்த்ததுமே, மான் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, எது ஆஃபீஸில் இருக்கியா, ஏதோ நான் வெளியே இருக்கேன், டேரெக்டாக வீட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னேன், இப்போ என்ன மறுபடியும் ஆஃபீஸில் இருக்கேன்னு சொல்கிறேன், என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சேன், அப்புறம் எனக்காக வெயிட் பண்ணி நீங்கள் ஆஃபீஸில் இருப்பீங்களே, அதனால தான் நான் உங்களை பார்க்குறதுக்காக அங்கே வந்தேன், நான் ஒருத்தவங்களை பார்க்கணுன்னு சொல்லி வெளியே போயிருந்தேன், இப்போ அவங்கள பார்த்து பேசிவிட்டு அதனால தான் நான் திரும்ப ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்களும் ஆஃபீஸ்க்கு வாங்கன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க இவனும் அதை கேட்டோடனே நம்பிட்டான் போல். ஸோ அதனால் ஓ நீ அப்போ அங்கே தான் இருக்கியா, சரி நீ அங்கேயே இரு, எங்கேயும் போகாத, நானும் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றான். கிளம்பி போகும்போது இங்கே ரோஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் சாரி நான் தான் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே இருந்தது என்னுடைய தங்கச்சி கிடையாது, இப்போ தான் அவன் எனக்கு கால் பண்ணான், அவள் வேறு இடத்துல இருக்கலாம், நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடறேன். இப்போ தான் பார்த்தா ரோஸோட தம்பிக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கான் போனதுமே ரோஸ் என்ன பண்ணுறா, நேராக அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டான கால் வந்திருக்குமா, நான் போயே ஆகணும், ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் பத்திரமா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுங்கன்ற மாதிரி சொல்ல, என்னடி இப்போ தானே வந்தோம், சாப்பிட கூட இல்லை, அதுக்குள்ளே நீ போறியன்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ அம்மா புரிஞ்சுக்கோம்மா, ரொம்ப அவசரமான வேலை, அதனால தான் நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா இப்போ என்னென்னா கான் கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டா. ஸோ அவன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்குள்ளே இவன் அங்கே போயானா தானே வந்துட்டு எப்படியாச்சும் சமாளிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவ பாட்டுக்கு ஓட்டத்தை எடுக்க எப்படி ஓடியவோ அவ்வளோ தூரம் ஆஃபீஸ் வரைக்கும் போக முடியும். ஸோ அதனால் அங்கே ஒருத்தர் இருக்கவும் அவர்கிட்டே லிஃப்ட் கேட்டு இவ பார்த்தா எப்படியோ ஒரு வழியாக கானுக்கு முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வந்து சேர்ந்துடுறா. ஆனால் உள்ளே போய் வெயிட் பண்ணாமல் வெளியவே வந்துட்டு அங்கே ஒரு தூணுக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டு நிற்க காணுமே அப்போ தான் வந்திருப்பான். அவன் பாட்டுக்கு நேரம் உள்ளே போகும்போது இவ அப்படியே கேஷுவலாக வராலாமா தெரியாத மாதிரியே. ஸோ எப்படியும் வந்துட்டு கொஞ்சம் பேசி சமாளிக்க காணவளை பார்த்ததுமே, சரி ஓகே நீயும் வந்துட்டல, என்ன நீ சாப்பிட்டியான்ற மாதிரி கேட்க, இல்லை நான் சாப்பிடல, ஜஸ்ட்டு காஃபி மட்டும்தான் குடித்தேன்ற மாதிரி சொல்ல, காஃபி மட்டும்தான் குடித்தேன்னா அப்புறம் எப்படி உன்னோட ட்ரெஸ்ஸில் சோயா சாஸோட கரை இருக்குன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறான். ஏன்னா இவங்க சாப்பிட்டுட்டு தானே இருந்திருப்பா. ஸோ அப்போ தெரியாமல் ஏதோ பட்டிருக்கும் போல், அதை இவன் நோட் பண்ணவே இல்லை. இப்போ வர இவன் கரெக்டாக அதை நோட் பண்ணி கேட்குறான்னா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், இல்லை நான் ரோட் சைடாக வந்துட்டு இருந்தேன், அப்போ அங்கே ஒரு மார்க்கெட் ஆண்ட வெளியே கடை இருந்துச்சு, அங்கே தான் எனக்கு ஏதோ தெரியாமல் பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியாச்சுன்னு சொல்லிட்டு இது ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டா. ஆனால் இவன் சொல்கிற காரணம் எதுவுமே வந்துட்டு நல்லா சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. கானுக்கு வந்துட்டு இன்னும் டவுட்டு தான் அதிகமாகுது, கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு சொல்லி இவனுக்கு பார்த்தா உறுதியாகவே இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இப்போ அன்றைக்கி நைட்டு தான் காமிக்கிறாங்க. ரோஸோட தம்பி அவனுக்கு கால் பண்ணி, என்ன நீ பார்க்குற வேலை என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ எப்படி தான் அங்கே சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியல, பட் அதுக்காக நீ இதையே வந்துட்டு கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்காத, இது ரொம்ப தப்பு, உன்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீ மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர பாருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நானும் அதுக்கு தான்டா ட்ரை பண்ணுறேன், ஆனால் எங்கே என்னால் முடியலையேன்ற மாதிரி இவ புலம்பிகிட்டு இருக்க. சரி ஓகே, இன்னைக்கு உன்னை தேடி அங்கே ஒரு ஆள் வந்தார், அவர் யாருன்ற மாதிரி கானை பற்றி தான் கேட்குறான். இவ்வளோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு கான் மானோட அண்ணான்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, ஆனால் அவரை பார்த்தா எனக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நீ அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்ற மாதிரி சொல்ல, எனக்கும் அப்படி தான் தோணுது, பார்ப்போம் என்னன்ற மாதிரி ரோஸ் சொல்லிட்டு இருக்கா. சரி அம்மா ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது, அம்மாலாம் ஓகே தான், ஆனால் அவங்க வந்துட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, நீ வேறு பாதிலேயே போயிட்டல, ஸோ அதனால் நாளைக்கு நீ அவங்கள பார்க்க வரியான்ற மாதிரி கேட்க, டே இன்றைக்கே நான் எவ்வளோ பாடுபட்டேன்னு நீயே பார்த்தல, அப்புறம் எப்படி என்னால் அவங்கள பார்க்க வர முடியுன்ற மாதிரி கேட்கும்போது, சரி சரி எனக்கும் புரியுது, பட் அதுக்காக என்ன பண்ண முடியும், அவங்க உனக்காக தானே இங்கே வந்திருக்காங்க, ஸோ அதனால் நீ முடிஞ்சா டைம் கிடைக்கும் போது அவங்கள வந்து பார்த்துரு, நான் எப்படியாச்சும் அம்மாவை பேசி சீக்கிரமாகவே ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்ற மாதிரி சொல்ல, சரிடா நான் ட்ரை பண்ணுறேன், பட் என்னால் ஷியோராக சொல்ல முடியாது, பட் நான் கண்டிப்பாக வந்து அவங்கள பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறா. சரி அதான் பேசி முடிச்சிட்டோமே, வெளியே போயிட்டு இங்கே மானோட அப்பா இருக்கார்ல அவரை பார்க்கணும்ல, அதனால் இவ கொஞ்சம் நம்ம போவோன்ற மாதிரி சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே
போகும்போது பார்த்தா தெரியாத்தனமா என்ன பண்ணிடுறா, ஃபோனை வந்து மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. இவன் ரூமை விட்டு வெளியே போனதுமே கான் பார்த்தா அந்த பக்கமா வரான். ஏன்னா இவன் எப்படா இந்த ரூமை விட்டு போவான்னு சொல்லிட்டு தான் அவன் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்திருப்பான் போல. ஸோ அவள் அப்படி போனதுமே இவன் பார்த்தா ரூம்குள்ள வந்துட்டு எதையோ தேட ஆரம்பிச்சிடுறான். என்னத்தை தேடுறான்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு மான் வந்துட்டு அவள் டைரியில் நிறைய எழுதி இருப்பாள், இந்த மாதிரி நம்ம எந்த விஷயத்துலலாம் போய் சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. அன்னைக்கு கூட இந்த டைரி அவன் எதர்ச்சியாக பார்க்கலான்னு சொல்லி வரும்போது மான் அப்படியே தடுத்திருப்பாள். அது இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் போல. ஸோ அதனால அந்த டைரியை எடுத்து படித்தாலே கண்டிப்பாக இவளை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த டைரியை தேடுறதுக்காக இவன் இப்போ இங்கே வந்திருக்கான். மான் அந்த பக்கம் போனதை சாக்கா வச்சுக்கிட்டு இவன் ரூம் ஃபுல்லாக டைரியை தேடிட்டு இருக்கான். ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கல. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக மறைச்சு தான் வச்சிருக்காளா என்னன்றது தெரியல. இவனும் ரூம் ஃபுல்லாக தேடி பார்க்குறான், பட் எங்கேயுமே கிடைக்கல. சரி இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கும் போது தான் கரெக்டாக வந்துட்டு அவள் கட்டில் மேலே ஃபோனை மறந்து வச்சுட்டு போனாலையா, அதை வந்துட்டு கான் பார்த்துடுறான். டைரி கிடைக்கலனா என்ன, அட்லீஸ்ட் ஃபோனை பார்த்தாவாச்சும் ஏதாச்சும் தெரிய வாய்ப்பு இருக்குமேன்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக ஃபோனை எடுக்க போகும்போது ரோஸ்க்கும் பார்த்தா அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்றது போகும்போது பாதி வழியிலே ஞாபகம் வருது. ஸோ அதனால் அந்த ஃபோனை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தவ ரூம் கதவு இப்போ ஓப்பனில் இருக்கிறத பார்த்ததுமே யாரோ ரூமில் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு வேகமாக உள்ளே வந்து பார்த்தா கான் தான். அவனும் அப்போ தான் கரெக்டாக ஃபோனை கையில் எடுத்துருப்பான். நல்ல வேலையாக ரோஸ் கரெக்டாக உள்ளே வந்துட்டா. கான் எதுவும் அந்த ஃபோனில் பார்த்துட்டானா என்னன்றதுலாம் தெரியல. இப்போ அவனை பார்த்ததுமே கான் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனே வந்து சமாளிக்கிறான், அது ஒன்றும் இல்லை, நான் இந்த பக்கமாக உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தேன். அதான் உன்னுடைய ஃபோன் வந்துட்டு இங்கே பெட் மேலே இருந்துச்சா, சரியா தான் நீ மறந்து வச்சுட்டு போயிருப்ப போல், உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலான்றதுக்காக கரெக்டாக எடுத்தேன், நீ ஏன் வந்துட்டேன்ற மாதிரி சமாளிக்க. ஓ அப்படியா, சரி ஓகே. ஆனால் என்ன விஷயமா நீங்கள் இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ அப்பாவை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லி அப்பா சொன்னார், அதனால தான் நானும் இப்போ அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன்னா சரி உன்னையும் கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இந்த உன் ஃபோனுன்ற மாதிரி கொடுத்துற. இவளுமே சரின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு கானை வந்து அங்கேருந்து அனுப்பிடுறா. சரி நீங்கள் போங்க, நான் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சமாளிச்சு இப்போ சரின்னு சொல்லிட்டு காணும் அங்கேருந்து வெளியே போயிட. இவளுக்கு பார்த்தா அவர் ஏதோ தேடி தான் வந்திருப்பாரான்னு சொல்லிட்டு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவன் வெளியே போனதுமே வந்துட்டு பட்டுன்னு கதவை சாத்தி லாக் வேற பண்ணிக்கிட்டா. இதை கான் அங்கேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கான், இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவளும் வந்துட்டு ஃபோனை செக் பண்ணி பார்க்குறா. ஒரு வேளை இவர் ஃபோனை எதுவும் ஆன் பண்ணி எதுவும் செக் பண்ணியிருப்பாரோன்ற மாதிரி பார்க்கும்போது ஃபோனில் தான் வந்துட்டு இவள் லாக் போட்டு வச்சிருக்காள். ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஓப்பன் பண்ணியிருப்பான்னு இவளுக்கு தோணலை. ஆனால் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் யோசிக்கும் போது தான் ஐயோ அந்த டைரி அது என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இவளுக்கு ஞாபகமே வருது. உடனே உள்ளே போயிட்டு அந்த டைரி வச்ச இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டு ஏறி அந்த லேஃப்ட் மாதிரி இருக்குது அது மேலே கையை வச்சு பார்க்குறா. பார்த்தா அங்கே தான் வந்துட்டு டைரி இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு வந்துட்டு நான் வேலை அவர் இதை பார்க்கல போலன்னு சொல்லிட்டு உயிரே வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இவன் இங்கே யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணா. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. ரோஸோட தம்பி வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்து அவங்க அம்மாவை போய் பார்க்குறான். பார்த்தா ரூமில் வந்துட்டு அவங்க அம்மாவை காணவே காணும். எங்கடா இவங்க போயிட்டாங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு இவன் கால் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நான் மார்க்கெட் வந்திருக்கேன்ப்பான்ற மாதிரி அவங்க அம்மா ஜாலியாக கேஷுவலாக சொல்கிறாங்க. இவனுக்கா ஐயோ இது என்னடா மறுபடியும் புது பிரச்சனையான்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரிம்மா நீங்கள் இருக்க இடத்தோட லொக்கேஷன் அனுப்புங்க, நான் உடனே அங்கே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டு உடனே வந்துட்டு ரோஸுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி அம்மா வந்துட்டு எனக்கே தெரியாமல் மார்க்கெட் கிளம்பி போயிட்டாங்க, நீ கொஞ்சம் சேஃபாக இரு, அந்த பக்கம்லாம் வந்து மாட்டிக்காது, அவங்களதான் அவங்க உன்னை பார்த்தாங்கன்னா கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப. இங்கே ரோஸ் பார்த்தா கான் கூட தான் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்திருப்பா போல் காரில். ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வரவும் அப்படியே கானுக்கு தெரியாமல் இவ எடுத்து பார்க்க தம்பி தானே மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே இவளுக்கு வந்துட்டு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. போச்சா அப்போ இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வெளியே எங்கேயும் போயிடவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போவே வந்துட்டு கான்கிட்ட பிட்டு போட ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஆஃபீஸில் மட்டுமே உட்காந்து வேலை பார்க்கணுன்னு தோணுது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வெளியேனா எங்கேயுமே போக வேண்டாம், ஃபுல்லாக ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லா வேலையும் இன்றைக்கி நம்ம முடிப்போம் ஓகேவான்ற மாதிரி கேட்க கானுக்கும் வந்துட்டு இவன் மேலே கொஞ்சம் டவுட் தான் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஸோ அதனால் அவன் பெருசாக வந்துட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு ஓ அப்படியா சரி ஓகே இன்றைக்கி நம்ம எங்கேயும் வெளியெலாம் போக வேண்டாம், ஆஃபீஸ்லேயே இருக்கலான்ற மாதிரி சொல்லிடுறேன். அப்போனா எனக்கு பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அப்படியே கொஞ்சம் குழந்தை பிள்ளைத்தனமாக கேட்க இவனுக்கா சரி இது வரையான்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ பண்ணிட்டு அமைதியாகவே இருக்கான். ஆனால் இவன் நடந்துக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமாக தான் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் இவன் அப்படியே சந்தேகத்தோடையே அவளை அடிக்கடி வாஷ் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு தம்பி என்ன பண்ணுறான், அவங்க அம்மா வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பியிருப்பாங்களே. ஸோ அதனால அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்து வண்டியை விட்டு இறங்கினதுமே அந்த பக்கம் பார்த்தா கானோட இன்னொரு தங்கச்சி யாங்க இருப்பாள், அவள் அங்கே தான் இருந்திருப்பா போல. மறுபடியும் அவன் வந்துட்டு பேங்காக்ல இருந்து இங்கே ஊருக்கே வந்துட்டா போல. ஸோ கரெக்டாக வந்துட்டு இவனை பார்த்துடுறா. பார்த்ததுமே ஷெஃப்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் சந்தோஷமாக, இவனுக்கா பார்த்ததுமே இன்னும் கடுப்பாகுது. நீ என்ன இங்கே பண்ணுற, என்னை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இது வரைக்கும் வந்தியான்ற மாதிரி சந்தேகமாக கேட்க, நான் ஏன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரப்போகிறேன், அதை நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் உங்கள் வீடியோ காலி பண்ணிட்டு போயிட்டீங்களே, அப்புறம் எப்படி என்னால் உங்களை ஃபாலோ பண்ண முடியுன்ற மாதிரி கேட்கும்போது அப்போது நான் வீடு காலி பண்ணிட்டு போன வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, அந்தளவுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ணியிருக்கலான்ற மாதிரி கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கான். இவளும் சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னால் தானே உங்களுக்கு வேலை போச்சு, ஸோ அதனால் ஒரு கில்ட்டியில் மறுபடியும் உங்களை வந்து பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தேன், அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது
இருக்கும்போது அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நான் எதுக்காகவோ வருவேன், அதையே நான் உன்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ இந்த புக்கெட்டு என்னுடைய ஊர் தான், இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஸோ இங்கே இருக்க எல்லா இடமும் எனக்கு ஒன்று விடாமல் நல்லா தெரியும். அதனால நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் உங்கள் கூட வரேன். உங்களுக்கு எந்த இடமா தெரியலன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ வேலையை பார்த்துட்டு போ, எனக்கே போக தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த பக்கமாக பார்த்தா அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு பார்த்ததுமே அள்ளு விடுது. ஏன்னா இவங்க அம்மா தான் வந்து ஆல்ரெடி இந்த பொண்ணை பார்த்துருப்பாங்கல்ல, மானோட தங்கச்சின்னு வேற சொல்லி தானே அப்போ அங்கே வின் வேற இன்ட்ரோ கொடுத்துருப்பான். ஸோ அதனால இப்போ பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ என்ன, நான் உன் கூட வரணும் அவ்வளோதானே, நான் உன் கூட வரேன், உன் கார் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவும் அங்கே தான் ஆப்போசிட்டில் தான் நிறுத்தி வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல, சரி சரி உடனே வா, இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் கூட இருக்கேன், அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, உன்னால தான் என் வேலை போச்சுன்ற கில்ட்டி இருக்குது நீ சொன்னல, இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் கூட இருந்தால் அது உனக்கு சரியாக போயிடலன்ற மாதிரி கேட்கும்போது, சரின்ற மாதிரி இந்த பொண்ணு ஒத்துக்க, சரி வந்து தொலைன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எப்படியும் அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா கண்ணில் பற்றக்கூடாது, அது மட்டும்தான் இவனுக்கு ஞாபகம் இருக்குது. அதனால இவன் அப்படியே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. காரில் இப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த பொண்ணு ஏதாச்சும் நோண்டி நோண்டி கேள்வி கேட்க முடியுமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வின்னை பற்றி மட்டுமே தான் கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் வின் கம்பெனியில் தானே இன்டர்னாக வேலை பார்த்ததா அவர் சொன்னார், அவர் கூட உங்களை மறுபடியும் கம்பெனிக்கு வர சொல்லி அன்னைக்கு கூப்பிட்றதுக்கு தானே வந்தார், அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு ஷெஃப் ஆனீங்க, உங்களுக்கு ஏன் ஷெஃப் ஆகணும்னு ஆசை வந்துச்சு, வினோட கம்பெனிலே நீங்கள் வேலை பார்த்துருக்கலாமேன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு ஷெஃப் ஆகிறது தான் பிடிக்கும், அதனால தான் நான் அதை வேலையை விட்டுட்டு வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் இப்போ தான் உங்களுக்கு இந்த ஷெஃப் வேலை தான் போயிடுச்சுல, அப்புறம் ஏன் நீங்கள் வந்துட்டு வினோட கம்பெனிக்கே மறுபடியும் வேலைக்கு போகாமல் இப்போ இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, இங்கே எதுவும் வேலை பார்க்குறதுக்காக ஷெஃப் வேலைக்காக வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, இப்போ என்ன உன் பிரச்சனை, நான் தான் உன் கூட வரல, அமைதியாக பேசாமல் வரமாட்டியான்ற மாதிரி சொல்ல, அவளும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு பாவம் அப்படியே அமைதியாக வாயை மூடிக்கிறா. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், நைஸாக வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்காத நேரமா எப்படியோ வந்துட்டு ரோஸுக்கு தான் மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் வந்து கானோட தங்கச்சி யாங் கூட தான் இப்போ இருக்கேன், அம்மாவை தேடி மார்க்கெட் போகும்போது தெரியாமல் நான் இவ கண்ணில் பட்டுட்டேன், ஸோ எங்கள் அம்மா இவளை பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமோன்னு சொல்லிட்டு நான் எப்படியோ அவளை சமாளித்து பேசி இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீ மட்டும் கொஞ்சம் சேஃபாரு, என்னால் அவளை தான் இப்போதைக்கு சொல்ல முடியுன்ற மாதிரி இவன் மெசேஜை தட்டி விட, அதை பார்த்ததுமே இங்கே ரோஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னடா நாலா பக்கமும் என்னைய சுற்றி அடிக்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது கான் பார்த்தா காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறான். அது இவங்களோட ஆஃபீஸ் கூட இல்லை. இப்போ பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படியே கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகலான்னு தோணுச்சு, அதனால தான்ன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா கோயிலுக்குள்ள வந்து சாமி தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கான் என்ன பண்ணுறான்னா, இது ஒரு கார்டு மாதிரி எடுத்துட்டு வந்து இவக்கிட்ட கொடுக்குறான். இவளுக்கு அது என்னன்னு தெரியல, எதுக்கு இதுன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு இந்த கோயிலோட விசேஷன் கூட வச்சுக்கலாம், நமக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே இதில் எழுதி கடவுள் முன்னாடி நின்று அதை சவுண்டாக படித்து காமிச்சா சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் கூட இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கேன், நீயும் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கல, ஸோ அதனால உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கும்னு எனக்கு தோணுது, அதனால உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையுமே நீ இதில் எழுதி கடவுள் முன்னாடி நின்று அது எல்லாத்தையுமே சத்தமாக படித்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னோட பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாகவே கடவுள் சரி பண்ணி கொடுத்துருவாருன்ற மாதிரி சொல்ல, இவ எப்படி அதை பண்ணுவா, சத்தமாக படிக்கிற அளவுக்கான பிரச்சனையாக இவளுக்கு இருக்குது, இதெல்லாமே வெளியே தெரியக்கூடாத பிரச்சனைகள் தானே இவளுக்கு இருக்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்க, இங்கே பாருமா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, இந்த மாதிரி கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு போய் சொல்கிறது ரொம்ப தப்பு, அப்புறம் கடவுள் அதுக்காக நம்மளுக்கு தண்டனை கூட கொடுப்பாரு இந்த மாதிரி போய் சொல்கிறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நல்லா கொஞ்சம் இவ்வளோ பயமுறுத்தி விட, இவளுக்கா ஒரு மாதிரி அள்ளு விட ஆரம்பிச்சிடுது. ஏன்னா இவளுக்கு தான் வந்துட்டு நார்மலாகவே இந்த பக்திலாம் கொஞ்சம் அதிகம் இல்லை, அதனால் பயப்பட ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அங்கே இருக்க சாமி முகத்தெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது இவளுக்கு பார்த்தா அவ்வளோதான் பயம் உச்சக்கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை இல்லை எனக்கு உண்மையாகவே எந்த பிரச்சனையும் இல்லை, என்னை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கடவுளுக்கும் ஒரு கும்பிட்டு போட்டுட்டு எப்படியோ வெளியே வந்துடுறா. இவனும் வெளியே வந்துட்டு, என்னாச்சு ரோஸ், இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், ஏன் நீ வந்து வெளியே வந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை ஒரு மாதிரி உள்ளே மூச்சு விடுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வெளியே வந்துட்டேன், இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குன்ற மாதிரி சொல்ல, சரி சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரீத் பண்ணு, ஒன்றும் இல்லை சரியாயிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளுக்கு கையாலே விசிறி விட்டுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவளே நார்மலாகிற, சரி வா போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அந்த பக்கமாக சும்மா ஒரு கேட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அதுலேருந்து அப்படியே எகிரி குதிச்சு, நீயும் வாமான் போகலான்ற மாதிரி கூப்பிட, எதே இப்படி எகிரி குதிச்சா, இல்லை இல்லை வேண்டாம் நான் வந்த வழியாக போயிட்டு சுற்றிக்கிட்டே வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லவும், ஐயோ மான் அதெல்லாம் ரொம்ப லேட் ஆகும், நீ இப்படியே வாயேன் நான் வந்தேன்ல, அந்த மாதிரி நீயும் எகிரி குதி, ஏன் உனக்கு குதிக்க தெரியாதான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் குதிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் குதிக்க ட்ரை பண்ணுறா. கடைசியில் பார்த்தா லைட்டாக கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகவும் நல்லா கீழே விழுற மாதிரி போயிடுறா. ஆனால் நல்ல வழியாக வந்துட்டு காணி எப்படியோ வந்துட்டு இவளை பிடிச்சிடுறான். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க வேண்டியது, ஏதோ குதிச்சிருவேன்னு சொன்னா இப்போ என்ன இப்படி வலிக்கு விழற, நேற்றுக்கு நான் இல்லைனா என்ன ஆகிருக்கோன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை
தெரியாத்தனமா கால் வந்துட்டு லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்ல, பேச்சு மட்டும்தான் இல்லை, சரி வா கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காருக்கு போகிறதுக்காக அங்கேருந்து போயிட்டுருக்கேன். அந்த டைம்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டு ரோஸ் அம்மாவும் அந்த கோயிலுக்கு தான் வந்திருப்பாங்க போல். நல்ல வேலையாக ரோஸ் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டா. பார்த்ததுமே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காணும் வந்துட்டு அந்த டைமுக்கு அவன் ஏதோ ஃபோனில் பார்த்துட்ருக்க. இவளா உடனே வந்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறா. ஏன்னா நல்ல வேலையாக அவங்க அம்மா அந்த பக்கமாக திரும்பியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் வந்துட்டு இவளை பார்த்துட்டாங்களா என்னன்றது தெரியல. ஒரு மாதிரியாக அந்த பக்கமாகவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரோஸ் வந்துட்டு டைமிங்கில் கீழே குனிஞ்சதுனால அவங்க பெருசாக எதுவும் கண்ணில் பட்டா மாதிரி தெரியல. ஸோ இப்போ ரோஸோட அம்மா வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட ரோஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காணும் இவ ஏதோ கீழே குனிஞ்சிட்ருக்காளே என்ன பண்ணுறான்னு சொல்லி கிட்ட வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, அது ஒன்றும் இல்லை, என்னுடைய கான்டாக்ட் லென்ஸை வந்து நான் கீழே போட்டுட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அதை தான் தேடுறேன்ற மாதிரி இவ தேடிட்டு இருக்க. விடு ரோஸ், வேற வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவளும் வந்துட்டு இதுதான் கரெக்டான சான்ஸ், அம்மா கண்ணில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு நைஸாக கான் பின்னாடியே ஒளிஞ்சு மறைஞ்சு எப்படியோ கார்கிட்ட வந்துட்டா. ஆனால் கார்கிட்ட வந்து உட்காரத்துக்குள்ளே கூட அவங்க அம்மா வந்துட்டு அவளை அந்த பக்கமாக இருந்து பார்த்த மாதிரி தான் தெரியுது. பட் இவ ஜஸ்ட்டு வந்துட்டு முகத்தை மறைச்சிட்டதுனால அவங்க அம்மா வந்து பெருசாக பார்த்தாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் ஒரு மாதிரி டவுட்லேயே தான் பார்த்துட்டு அவங்க கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இங்கே ரோஸுமே பார்த்தா எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு அவங்க கண்ணில் மாட்டாமல் அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிடுறா. இப்போ வந்துட்டு ரோஸோட அம்மா பார்த்தா அந்த கோயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்க கூட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ரோஸை பற்றி என்ன நினைக்கிற, அவளுக்கு எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு உனக்கு தோணுதான்ற மாதிரி கேட்கும்போது, என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்ல, இல்லை இப்போ நம்ம கோவில் போயிருந்தோம்ல, அங்கே நான் வந்துட்டு ரோஸை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அவள் கூட வந்துட்டு யாரோ இருந்தாங்க. மேபி ஒரு வேளை அது வந்துட்டு அவளுடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ, ரொம்ப பணக்கார வீட்டு பையனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் என்கிட்ட எதுவும் சொல்லாமல் மறைக்கிறாளோன்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லும்போது, சேச்சே நம்ம ரோஸ் அப்படியெல்லாம் கிடையாது. அவளுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவள் உங்ககிட்ட சொல்லுவா. நீங்கள் ஏன் வந்துட்டு இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அதுவும் உங்களை பார்த்துட்டு அவள் உங்ககிட்ட வந்து பேசாமல் இருப்பாளா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் வேறு யாரையாச்சும் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம அப்படியே போகலாம், வேறு எங்கேயாச்சும் கடைக்கு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரோஸோட அம்மாவை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்படியே இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா ரோஸோட தம்பியும் யாங்கியும் தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு இவனை விடுற மாதிரி இல்லை. ஏன்னா இவன்கிட்ட ஏதாச்சும் பேசி வாங்கிட முடியுமான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கா போல. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறா, வேணும்னு சொல்லிட்டு வீணை பற்றியே பேசிகிட்டு இருக்கா. வின் தான் வந்துட்டு அவருடைய கம்பெனிக்கு உங்களை கூப்பிட்டார்ல, அவர் வந்துட்டு உங்களை ஏதோ நிறைய வேலை வாங்கணும்னு நினைக்கிறாரு போல. அதனால தான் வந்துட்டு நீங்கள் சின்ன பையனாக இருக்கிறதுனால உங்களை ஏமாற்றி அவர் கம்பெனிக்கு நிறைய வேலை வாங்க வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதையே நீங்கள் அக்செப்ட் பண்ணல, தெரிஞ்சதுனால தான் பண்ணலையான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வீணை பற்றியே பேசிகிட்டு இருக்கவும் இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பாயிருது. இப்போ என்ன உன் பிரச்சனை, ஏன் நீ சும்மா வேணும்னு சொல்லிட்டு அவரை பற்றியே பேசிகிட்டு இருக்க? நான் தான் அவர் கூப்பிட்டு வேலைக்கு போகல, அதோட வீணை அப்படியே இருந்தாலும் அது என்னுடைய பர்சனல், நீ அதை பற்றி பேசிகிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி சத்தம் போட்டு விட அவளுக்கு பாவம் முகமே ஒரு மாதிரி சோகமாக மாறிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அப்பாவே மூஞ்ச வச்சுட்டு இருக்க. அந்த டைம்ல பார்த்து இவன் என்ன பண்ணுறான், அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அம்மா இப்போ நீ எங்கே இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களும் இந்த மாதிரி நான் வந்துட்டு சும்மா ஷாப்பிங்காக வந்திருக்கோண்டா, ஒரு கடைக்கு வெளியே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்படியா எந்த கடை, கடையோட அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுன்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, பார்த்தா இவன் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் தான் போல அந்த இடம், ஐயோ இது வேறையான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவங்க என்ன பேசுகிறாங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படியே கிட்ட வந்து சும்மா செல்ஃபி எடுக்கிற மாதிரி நகர்ந்து வந்துட்டு இருக்கா ஒட்டி கேட்கறதுக்காக. அதை வந்துட்டு இவன் நோட் பண்ணிடுறான். உடனே அவங்க அம்மா கிட்ட அப்புறம் பேசுகிறேன்ற மாதிரி காலை கட் பண்ணிட்டு, இப்போ என்ன உன் பிரச்சனை, நான் என்ன பேசுகிறேன்னு ஒட்டு கேட்கறதுக்காக வரியா, அதை தானே நீ பண்ண ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன அப்படியா தெரியுது, சேச்சா நான் சும்மா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கேன், அப்போ தான் நான் ஆன்லைனில் போஸ்ட் பண்ண முடியும், வியூஸ்லாம் வரும், என்னுடைய வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்கல்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா, அப்போ இந்த பக்கம் மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, போ அந்த பக்கம் போய் எடு, எதுக்கு நீ ஏன் பின்னாடியே சுற்றி டைமை வேஸ்ட் பண்ணுற, நீ பாட்டுக்கு போய் உனக்கு எங்கெல்லாம் தோணுதோ ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியது தானே, அதை விட்டுட்டு சும்மா ஏன் பின்னாடி ஏன் சுற்றிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இல்லை இந்த ஊருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வந்திருக்கீங்க, அதோட என்னால் தான் உங்களோட வேலையும் போச்சு, ஸோ அதனால தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஒன்றும் தேவையில்லை, அதான் காலையிலேருந்து ஆல்ரெடி பாதி நேரம் என் கூட சுற்றிட்டல, ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்லை, உன்னால் ஒன்றும் என் வேலை போல, நான் பண்ண தப்புனால தான் என் வேலை போச்சு, ஸோ நீங்கள் இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா அந்த பக்கமாக ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு இருக்காங்க. நல்ல வேளை இவன் வந்து பார்த்துட்டான், ஐயோ இவங்க வேற எல்லா பக்கமும் வராங்களேன்னு சொல்லிட்டு, சரி என்ன இப்போ என்னால் உன் வேலை போச்சுன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக இருக்க, நீ வேறு காலிலேருந்து சாப்பிடாம இருப்பல, ஸோ வா இப்போ நான் உனக்கு போய் சாப்பாடு கூட்டிகிட்டு போய் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே மறந்துடணும் சரியா, நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒன்றும் இல்லை, உன்னால் ஒன்றும் என் வேலை போல, அதெல்லாத்தையும் நீ மறந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பார்த்தா 2 பேரும் வந்துட்டு கரெக்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் வாசலில் தான் நின்று பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பொண்ணை தரத்தரன்னு பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவனுடைய அம்மாவும் வந்துட்டு அந்த பக்கமாக சும்மா சுற்றி பார்க்க தானே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களும் அப்படியே அந்த இடத்தெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த பக்கமாக போயிடுற கட் பண்ணி இப்போ அப்படியே வந்துட்டு பேங்காக்ல வின்னை தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக
கவின் வந்துட்டு எப்படியோ அவனுடைய இன்வெஸ்டர்ஸ் கிட்டலாம் பேசி சமாளிச்சிட்டான் போல. ஸோ அதனால அவங்களுமே வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதனால அதுக்கான மீட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே வந்ததுமே இவன் பார்த்தா அந்த மேப்பனை தான் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். உன்னை நான் என்ன பண்ண சொன்னா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் என்ன பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தெரியாத மாதிரியே கேட்குறா. நான் உன்னை என்ன சொன்னேன், ரோஸோட அம்மாவை நீ தான் கூடவே இருந்து பத்திரமா பார்த்துக்கணும்னு தானே சொன்னேன். நீ பாட்டுக்கு அவங்கள அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்ட. இப்போ பாரு அவங்க புக்கெட்டை கிளம்பி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அங்கே போயிட்டு என் பொண்ணை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோஸை பார்க்க போனாங்கன்னா ரோஸும் அவங்க மேலே இருக்க பாசத்தில் அவங்கள மீட் பண்ண போயிட்டு இந்த விஷயம் கானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நீ கொஞ்சமாச்சும் யோசிச்சியான்ற மாதிரி திட்ட. அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. நீ இப்படியே கேட்டுட்டு இரு, உன்னால ஒன்றும் பண்ண முடியாமல் போக போதோ இல்லவோ. கானுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவன் அவ்வளோதான் பேயாட்டம் ஆடுவான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கான். இப்போ நான் என்னதான் பண்ணட்டும்ன்ற மாதிரி கேட்கும்போது நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, நான் புக்கெட் கிளம்பி போகிறதுக்கு எனக்கு ஒரு டிக்கெட்டை போடுன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுக்கு இங்கே எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ மீட்டிங் இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு அடிக்கடி சும்மா புக்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா அப்புறம் இங்கே இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு இப்போ என்ன பண்ண முடியும், நான் எப்படியாச்சும் போய் அங்கே இருக்க பிரச்சனையை சமாளிச்சு ஆகணும்ல. ஏன்னா இந்த ரோஸை வந்துட்டு நம்ம நம்ப முடியாது. அவள் ஏதாச்சும் அவசரத்தில் ஆர்வ குளரில் ஒளறி கிளறி தொலைச்சிட்டானா அவ்வளோதான். அதோட நம்ம பண்ண ஃப்ராடு தனத்துக்கலாம் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது தான். அது உனக்கு பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கா. இன்னும் நீ இதுக்கப்புறம் எதுவும் பேச வேணாம், நான் புக்கெட் கிளம்பி போகிறதுக்கு எனக்கு டிக்கெட்டை மட்டும் புக் பண்ண அதுவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட. இந்த பக்கம் பார்த்தா ரோஸோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவன் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் விட்டு நைஸாக வெளியே வந்து அவங்க அம்மா இன்னும் அந்த பக்கமாக தான் எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுமே இந்த பொண்ணை கூப்பிட்டு போதுமா சாப்பிட்டியா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கும் எனக்கும் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் தானே, அப்படியே நீ வேலையை பார்த்துட்டு போயிடுன்ற மாதிரி சொல்ல. சரி இந்தாங்க எனக்காக நீங்கள் டின்னர்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு காசை கொடுக்குறதுக்காண்டி வரா. ஆனால் இவன் வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இதுக்கப்புறம் நீ என் பின்னாடி வராமல் இருந்தாலே எனக்கு அதுவே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த பைக் டாக்ஸி இருக்கும்ல அதில் புக் பண்ணி அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட. இந்த பொண்ணு பார்த்தா அப்பவும் விடுற மாதிரி இல்லை, ஏதாச்சும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமாக இருக்காள். அதனால அவனுக்கே தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிச்சிட்றா. ஆனால் இந்த பையன் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கானே, ஸோ அவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொல்லிட்டு இவன் கண்டுபிடிச்சிட்டான். அதனாலேயே வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் சும்மா ஒரு மாலுக்கு போக இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அப்படியே மாலோட வாசல்லே வந்துட்டு காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போக பார்க்க செக்யூரிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏமா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு இங்கே பார்க் பண்ணிட்டு போகிற, பார்க்கிங் பின்னாடி சைடு இருக்குது அங்கே போய் பார்க் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஐயோ புரிஞ்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் அவசரம், ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ண அதனால தான் போயிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பாட்டுக்கு அவர் சொல்ல கேட்காம உள்ளே ஓடி வந்துடுறா. ஆனால் உள்ளே வந்து பார்க்குறதுக்குள்ளே ரோஸோட தம்பி பார்த்தா மேலே போயிட்டுருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே நம்மளும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு மேலே போகணும்னு சொல்லிட்டு இவன் மேலே வந்தா அதுக்குள்ளே அவன் எப்படியோ கீழே வந்து வெளியவே போயிட்டுருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன இப்போ தான் மேலே போனால் அதுக்குள்ளே கீழே போயிட்டானேன்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அப்படியே எலிவேட்டரில் இறங்கி வந்துட்டு இருக்க. அதுக்குள்ளே பார்த்தா அவன் வந்துட்டு மறுபடியும் பைக் டாக்ஸி புக் பண்ணி வெளியவே போக ஆரம்பிச்சிடுறான். சரி நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு மறுபடியும் போவோம்னு சொல்லிட்டு இவன் காரை எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்போ தான் தெரியுது ரோஸோட தம்பி என்ன பண்ணியிருக்கான், போகும்போது உஷாராக இவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வரால, அதனால காரோட டயரை வந்து பஞ்சர் பண்ணி விட்டு போயிருப்பான் போல. ஸோ அதை பார்த்துட்டு இவன் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி பார்த்துட்டு இருக்க. அந்த செக்யூரிட்டி பார்த்துட்டு சொல்ல கேட்காம பார்க் பண்ணிட்டு போனல, இதாண்டி உனக்கு தேவைன்ற மாதிரி அவர் நெக்கலாக சிரிக்க. இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது. அட பாவி கடைசியில் இப்படி பண்ணிட்டு போயிட்டேடான்ற மாதிரி புலம்பிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பக்கம் ஒரு ஃபன்னாக போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ ஆஃபீஸில் வந்துட்டு காண தான் காமிக்கிறாங்க. அவன் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. ரோஸ் பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி யோசனையிலேயே இருக்கா. காணும் அவனை பார்க்கும்போதெல்லாம் மட்டும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. காணும் சரின்னு இப்போ அவள் நேராக அவகிட்ட எழுந்து வந்து சரிவா நம்ம போகலான்ற மாதிரி கூப்பிட்டா எங்கே போகணுன்ற மாதிரி கேட்குறா. இல்லை ஒரு ஆயில் கம்பெனியில் மீட்டிங் ஒன்று இருக்குது, ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கு தான் கூப்பிடுறேன், வா போகலான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு போக விருப்பம் இல்லை போல். அதனால நான் வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஹோட்டலில் ஒரு ஸ்பா ஆரம்பிக்கிறோம்ல, அதை எப்படிலாம் இன்னோவேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் அதை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் மட்டும் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்ல, பட் நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர லேட் ஆகுமே, அது வரைக்கும் நீ எப்படி இங்கே இருப்ப, எப்படி உன்னால் வீட்டுக்கு போக முடியுன்ற மாதிரி சொல்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல. சரி நீ வீட்டுக்கெலாம் தனியாக போக வேண்டாம், நீ இங்கே இரு, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு அதுக்கப்புறமாவே வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி சொல்ல. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நீங்கள் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள், நானே வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவோம். சரின்னு சொல்லிட்டு காலமே பார்த்தா அப்படி நீ போகிறதா இருந்தால் சேஃபாக போகிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் இவன் வந்துட்டு உண்மையாகவே மீட்டிங்கெல்லாம் போல இது ஏதோ இவளுக்கு வச்ச பொறி போல். ஸோ அதில் மட்டும் இவன் மாற்றாலாம் என்னன்றது தெரியல. அதுக்காக இப்போ கான் என்ன பண்ணுறான்னா அங்கே ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு கெஃபே மாதிரி இருக்குது. அந்த கெஃபேக்கு பின்னாடி பக்கமாக போயிட்டு யாருக்கும் தெரியாமல் அவனுடைய காரை பார்க் பண்ணிட்டு
இவன் பாட்டுக்கு வந்து கெஃபேக்குள்ள தான் உட்காந்து ரோஸ் வந்து கம்பெனியை விட்டு வெளியே போகிறாளா இல்லையான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக இவன் கெஸ் பண்ண மாதிரி இப்போ ரோஸும் வந்துட்டு வெளியே வந்துட்டா. அதுவும் அவன் தம்பிக்கு தான் கால் பண்ணியிருக்கா, இந்த மாதிரி நான் வந்து இப்போ அம்மாவை பார்க்க தான் வரேன், ஸோ அதனால நீ வந்துட்டு நீங்கள் இருக்க லொக்கேஷனை மட்டும் எனக்கு அனுப்புங்க, நான் வந்து அம்மாவை பார்த்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா நீ உங்களை கூட்டிகிட்டு ஊருக்கு கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த கெஃபேல உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அப்போனா இவ ஏதோ ஒரு திருட்டு வேலை கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால தான் நம்ம கிட்ட சொல்லாமல் இவன் எங்கேயோ வெளியே போறா. அப்படி எங்கேயா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ரோஸ் போக இவனும் பார்த்தா பின்னாடியே காரில் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா இவ வந்துட்டு ரிக்ஷா மாதிரி தானே போயிட்டு இருக்கா. ஸோ அங்கே டிராஃபிக் ஆகி கொஞ்சம் நின்றுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடியில் வந்துட்டு இந்த மாதிரி இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கானோட கார் வந்து பின்னாடி வரத அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன் வழியா இவ பார்த்துடுறா. பார்த்துட்டு இது என்னடா கானோட கார் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவ பின்னாடி திரும்பி அப்போ தான் பார்க்குறா. பார்த்தா உண்மையாகவே கான் வந்துட்டு காரில் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான்றதை இவ கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இப்போ வேறு என்ன பண்ண முடியும், அதனால உடனே வந்துட்டு தம்பிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கான் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராரு, அதனால என்னால் இப்போதைக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, அவர் கண்ணில் நம்ம படக்கூடாது இப்போதைக்குன்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு அங்கே டிராஃபிக் மாதிரி இருக்குமோ அந்த டைம்லேயே பார்த்து வந்து அந்த ரிக்ஷாவை போயிட்டு வெளியே இறங்கி வந்துடுறா. அவள் வெளியே இறங்கி போயிட்டான்றத காணுமே காருக்குள்ளே இருந்து பார்த்துட்டான். ஆனால் அந்த ரிக்ஷாக்குள்ளே பார்த்தா இப்போ அவள் ஆளை காணோம். அப்போ எங்கடா போயிருப்பா இவன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு இவன் காரை வந்து ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவன் பார்த்தா பட்டுன்னு வந்து கார் கண்ணாடியை தட்டிட்டு நின்றுட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுது. என்ன ரோஸ் நீ இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அது நான் இந்த பக்கம் அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்வீட் வாங்கலான்னு சொல்லி இந்த பக்கமாக வந்தேன். ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஆயில் கம்பெனியில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டுலாம் போனீங்க, அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது அது ஒன்றும் இல்லை, கம்பெனியில் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறம் எதுக்கு அங்கே போகணுன்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்போ தான் நீ வெளியே போயிருக்கிறது தெரிஞ்சுது, ஸோ அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிக்கா. ஓ அப்படியா, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் பார்த்தா சமாளிக்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ரோஸ்க்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் நம்மளை வேணும்னே தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு உடனே காணோம் வந்துட்டு இவளை யோசிக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்காக சரி ஸ்வீட்லாம் வாங்கிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது இதோ வாங்கிட்டேனே, இந்த ஸ்வீட் வந்துட்டு பேங்காக்கில் ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும், அதனால தான் இங்கே வந்துட்டு அப்பா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்குறதுக்காக நான் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, வாங்க வீட்டுக்கு போகலான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக பார்த்தா பேசி சமாளித்து 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு விட்டு வந்து இறங்கினதுமே பின்னாடியே பார்த்தா யாங் இருக்கால அவளுமே வரா. அவளோட காரை தான் வந்துட்டு நம்பிக்காரன் பஞ்சர் பண்ணி விட்டு போயிட்டால. ஸோ அதனால் அவள் பைக் டாக்ஸியில் தான் வந்து இறங்குறா. அதை பார்த்துட்டு இவளும் வந்துட்டு என்ன நீ எப்போ வந்தன்ற மாதிரி கேட்கும்போது இன்னைக்கு காலையில் தான்க்கா வந்தேன், ஆனால் ஏன் இப்போ நீ இப்போ வீட்டுக்கு வரேன்ற மாதிரி ரோஸ் கேட்க அது ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ஷெஃப் ஒருத்தர் இருக்காரா, அவரை இங்கே எதர்ச்சியாக பார்த்தேன், அதனால தான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், வினுக்கு கூட அவரை நல்லாவே தெரியும், நானுமே அவரை பேங்காக்கில் தான் மீட் பண்ணேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு தான் அது தம்பி தான்ன்றது நல்லா தெரியும்ல, ஏன்னா தம்பி தான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துட்ருப்பானே இவகிட்ட. ஸோ அதனால் ஓ அந்த பையனா, ஆமாம் எனக்கு கூட அந்த பையனை தெரியும், அவன் ஒரு ஷெஃப் மட்டும் கிடையாது ஒரு இன்ஜினியரும் கூட, ஸோ நான் தான் அவனை வந்துட்டு நம்ம கம்பெனியில் வேலை பார்க்க சொல்லி ரெக்கமெண்டே பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது ரோஸே பார்த்தா சரி நான் அப்பாவுக்கு போயிட்டு ஸ்வீட்டு கொடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட. இப்போ கான் என்ன பண்ணுறான்னா யாங் கிட்ட இங்கே பாரு யாங், மான் வந்து அப்பா கிட்ட பேச போகிறாள், அவளை வந்துட்டு நீ சீக்கிரமாக அங்கேருந்து அனுப்பிடாத, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் அங்கே வர வரைக்கும் நீ முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ரோஸ் அங்கேருந்து போக விடாமல் பார்த்துக்கோ, ஏதாச்சும் பேசி அவளை டைவர்ட் பண்ணிகிட்டே இருன்ற மாதிரி சொல்ல சரி நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இந்த பொண்ணும் சொல்லிடுறா. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரோஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போ நேராக இவளே மான் கிட்ட வந்துட்டு நீங்கள் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அவங்க அப்பாவை பார்க்கலான்றதுக்காக போயிடுற. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கான் பார்த்தா இப்போ நேராக வந்துட்டு அவளுடைய ரூமுக்கு தான் வரான். ஏன்னா அந்த டைரி தான் இவனுக்கு தெரியும்ல, ஸோ அதை எப்படியாச்சும் எடுத்துடணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான் போல். அதனால் ரூமுக்கு வந்துட்டு அந்த டைரி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் தேட ஆரம்பிக்க ஒரு வழியாக பார்த்தா அவள் ட்ராக்குள்ளே வச்சிருப்பா போல் இந்த வாட்டி. ஸோ அதனால் டைரி வந்துட்டு இவன் கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். அதில் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அதில் எதுவுமே எழுதலை. டைரி வந்துட்டு அப்படியே புதுசு மாதிரி இருக்குது, எதுவுமே எழுதாமல் காலி பேப்பரா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இதில் தானே அன்றைக்கி அவள் எழுதுனான்ற மாதிரி அந்த டைரியை பார்த்துட்டே இருக்கும்போது தான் சைடில் பார்த்தா அந்த பேப்பர்லாம் கிழிஞ்சிருந்தா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிடி இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அதில் தெரியுது. அதனால் தெரிஞ்சு போச்சு வந்துட்டு பேப்பரை கிழிச்சிட்டு இருக்கா உஷாரான்னு சொல்லிட்டு. என்னடா இதுன்ற மாதிரி இங்கே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவன் பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் வந்துட்டு இவங்க அப்பாவுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்கல்ல, ஸோ ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே காய்ச்சி விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல். அந்த டைமில் இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ரோஸ் கிட்ட நாளைக்கு நீ போயிட்டு நம்ம லாயரை பார்க்கணுன்ற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு பண்ணுற மாதிரி இவ கேட்க அது ஒன்றும் இல்லை,
நான் வந்துட்டு இந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஹோம் ஒன்று கட்டலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான லேண்டை வந்துட்டு நான் உன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான பொறுப்பை வந்துட்டு இனிமேல் நீ தான் எடுத்துக்க போகிற. அதனால தான் லாயரை போய் மீட் பண்ண சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இவன் உண்மையான பொண்ணே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவ தான் இந்த சொத்துக்கெலாம் ஆசைப்பட்டு இங்கே வரல. அதனால இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னால் அந்த பொறுப்பெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுற. அவங்க அப்பா பார்த்தா இதை கேட்டதுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. என்ன நீ எப்போ பாரு எது கொடுத்தாலும் வேண்டாம், என்னால் அதெல்லாம் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது வரைக்கும் உன்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன திரும்ப சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பாசமாக பழகுறான்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா மட்டும் நீ அதை எதையுமே கேட்கவே மாட்டேங்கிற. எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி வயசானவங்கள என்ன மாதிரியே நல்லா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நீ நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ஏதோ என் பசங்க நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க, ஆனால் மற்றவங்க எல்லாரையுமே அப்படி பார்த்துப்பாங்கன்னு சொல்லி கிடையாது. ஸோ அப்படி இருக்க பெரியவங்களெல்லாம் நம்ம தானே பார்த்துக்கணும். அது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தானே. அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு ஹோம் கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு நீ பொறுப்பாக இருந்தால் இப்போ என்ன தப்பு? எப்படி நீ என்ன பார்த்துக்கிறியோ அதே மாதிரி அவங்களையும் பார்த்துக்கோ. இதில் எந்த தப்பும் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்ப பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்துற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. அவர் கத்த கேட்டுட்டு அப்புறம் கானோட அம்மாவுமே அங்கே வந்துடுறாங்க. கான் தான் அப்பா என்னாச்சு, ஏன் இப்படி கத்துறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் இப்படி கத்துனீங்கன்னா உங்களுக்கு பிபி தான் வரும், கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, அவன் நம்ம பொண்ணு தானே புரிஞ்சுக்க போகிறான்ற மாதிரி சொல்ல, ஆமாம் எங்கே அவள் புரிஞ்சுக்கிறா, நான் என்ன சொன்னாலும் முடியாது வேணான்னு சொல்லிகிட்டே இருக்கா, நான் என்ன தான் பண்ணட்டும், இப்போ என்ன ஒரு பொறுப்பை தானே பார்த்துக்க சொன்னேன், அதை கூட அவளால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கத்திக்கிட்டு தான் இருக்காரு. ரோஸும் சரிப்பா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, என்னால் உண்மையாகவே அதை பார்த்துக்க முடியும்னு சொல்லி எனக்கு தோணலை, அது எவ்வளோ பெரிய பொறுப்பு, நீங்கள் எப்படி அதை என்கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கானை திரும்பி பார்க்க உடனே கான் தான் அம்மா நீ வெளியே வா நம்ம போய் பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு நீ ஏன் இப்போ அப்பா கொடுக்குற பொறுப்பை வேணான்னு சொல்கிற, இதில் என்ன இருக்குது, நீ பார்த்துக்க வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை எனக்கு அதை பார்த்துக்க முடியும்னு தோணலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் ஏதாச்சும் சொதப்பிட்டேன் அப்புறம் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன், அப்பாவும் இருக்காரு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஜஸ்ட் அவர் கொடுக்குற அந்த பொறுப்பை மட்டும் ஏற்றுக்கோ, அவ்வளோதான் பிரச்சனை சால்வ் ஆகிட போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஷோல்டர் மேலே கையை வச்சு தான் இவன் பேசிகிட்டு இருந்திருப்பானா. ஸோ இப்போ பேச முடிச்சுட்டு கையை எடுக்கும் போது பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி கரையாயிருச்சு. ஏன்னா அவன் கையில் ஏதோ தூசி இருந்திருக்கும் போல். ஸோ அதனால் அந்த தூசியை பார்த்துட்டு இப்போ ஐயோ தூசி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் தட்டிட்டு இருக்கு. அது ஏதோ பவுடர் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் அதை பார்த்ததுமே ரோஸோட முகம் பார்த்தா அப்படியே மாறிடுச்சு. ஏன்னா அந்த பவுடர் அவன் கையில் இருந்து தட்ட வந்துட்டு இருக்கும் போதே இவ கண்டுபிடிச்சிட்டா இவர் வந்துட்டு நம்மளுடைய ரூமுக்கு தான் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பா, எதுக்கும் யாரோ நம்ம ரூம்குள்ள வந்துட்டு போகக்கூடாது, அப்படி வந்திருந்தாலும் நமக்கு தெரியணும்னு சொல்லி அந்த கதவோட ஹோல்டர்லாம் என்ன பண்ணியிருப்பான்னா இந்த காம்பாக்ட் பவுடர் ரோஸ் பவுடர்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே வந்துட்டு தடவி வச்சுட்டு வந்திருப்பா போல. ஏன்னா யாராச்சும் வந்தால் கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால உஷாரா இந்த வேலையெல்லாம் அவன் பார்த்து வச்சு தான் வந்திருப்பா போல. ஸோ அதை தான் பார்த்தா இவன் ஹோல்டரில் கையை வச்சுட்டு அவளுடைய ரூம்ல டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிருப்பான்ல, அந்த டைமில் இவனுடைய கையில் வந்து ஒட்டிருக்கு போல. அதனால அதை பார்த்ததுமே இப்போ கண்டுபிடிச்சவ நேராக ரூம்குள்ள வந்து பார்க்குறா. பார்த்தா அந்த இதுவெல்லாம் இப்போ இல்லை. அதோட இப்போனா அவர் கண்டிப்பாக டைரியை பார்க்க தான் வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த டைரியை வந்து ட்ராக்குள்ள இருந்து எடுத்து பார்த்தா அந்த டைரி மேலேயுமே வந்துட்டு அந்த பவுடர் லைட்டாக ஒட்டியிருக்கு. ஸோ இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் வந்துட்டு ஏதோ சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்து இதெல்லாம் செக் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ வேறு வழியே எல்லாமே இவ என்ன பண்ணுறா, வீணுக்கு கால் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறா. இந்த மாதிரி கானுக்கு வந்து என் மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியாமல் என் ரூமுக்கு வந்து என்னுடைய டைரியெல்லாம் அவர் செக் பண்ணியிருக்காரு. நான் வேறு அதில் தான் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் எங்கள் அம்மாவோட ஆப்ரேஷனுக்காக வாங்கினேன் செலவை பற்றிலாம் டீட்டெயிலாக எழுதி வச்சுருந்தேன். அதை மட்டும் அவர் பார்த்துருந்தாருன்னா அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னாச்சு அவன் பார்த்துட்டானான்ற மாதிரி இங்கே விண்ணுக்கு ஒரு பக்கம் பதறுது. இல்லை அவர் பார்க்கல, எனக்கு ஆல்ரெடி அவர் எதுவும் பார்ப்பாரான்னு சொல்லி டவுட் வந்ததுனால அந்த பேப்பரெல்லாம் நான் ஏற்கனவே கிழிச்சு தூக்கி போட்டுட்டேன். இப்போ வந்துட்டு வெறும் பிளாங்க் பேப்பராக தான் இருக்குது, அதை தான் அவர் பார்த்துட்டு போயிருக்காருன்ற மாதிரி சொல்ல எனக்கு அப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஐயோ ரோஸ் தயவு செஞ்சு நீ அவசரப்பட்டு எதுவுமே பண்ணிடாத, அங்கே மாட்டினேன்னா அவ்வளோதான். உனக்கே கானை பற்றி நல்லா தெரியும், அவன் கொஞ்சம் உஷாரான ஆள் தான், கண்டிப்பாக சீக்கிரமாக நம்மளை பற்றி உண்மையை கண்டுபிடிக்க தான் அவன் ட்ரை பண்ணுவான். ஸோ நீ எப்போயுமே கொஞ்சம் உஷாராகவே இரு. அதுவும் இல்லாமல் அந்த ஃபேமிலியை பற்றி உனக்கே நல்லா தெரியும், உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா உண்டுலன்னு ஆக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தான் கூட்டிகிட்டு வந்து இந்த பொண்ணை இங்கே மாட்டி விட்டான். இப்போ பார்த்தா இவனே வந்துட்டு அவளை இன்னும் நல்லா பயமுறுத்தி விட்டுட்டு இருக்கான், மாட்டினா அவ்வளோதான்னு சொல்லிட்டு. இவளுக்கு அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் பயமாக ஆரம்பிக்குது. டேய் நீ கூட்டிகிட்டு வந்து என்னை மாட்டி விட்டுட்டு நீ பாட்டுக்கு என்னடா ஏதோ நானா வந்து மாட்டிக்கின மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, பின்ன வேற என்ன இப்போதைக்கு பண்ண முடியும், அதான் உனக்கே நல்லா தெரியும்ல அவங்க ஃபேமிலியில் எல்லாரும் என்ன வேணாலும் பண்ண துணிவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட. இவளுக்கு அவ்வளோதான், உச்சக்கட்ட பயம் போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அன்றைக்கி நைட்டே பார்த்தா எப்படியாச்சும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவோன்னு சொல்லிட்டு ரோஸ் பாட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக ஆரம்பிக்க. இதோட இந்த ட்ராமாவோட 9th பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.